பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே இருந்து 11வது வசனம் வரையிலும் பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு தொடங்குறார் பாருங்க. என்ன இருக்குது? தேவனுடைய ரூபமாக, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, பாருங்க என்ன ரூபம் எடுத்தாராம் ஆண்டவர். இந்த பூமிக்கு என்ன ரூபத்தில் வந்தாராம்? ஏரோது மாளிகையில பிறந்திருந்தா ராஜகுமாரன் உலகம் பாராட்டி இருக்கும். ஆனா கூலி தொழிலாளி யோசேப்பினுடைய குடும்பத்தில் பிறந்தார். ஆமா, அடிமையை போலதான் இருந்தார். எல்லாரும் அவரை திட்டுனாங்க. பிசாசுகளின் தலைவன் நாங்க, பிசாச வச்சு இவன் பிசாசு துரத்துறான் அப்படின்னாங்க. மோசேயினுடைய பிரமாணத்துக்கு எதிரானவன் சொல்லி கல்லறிய வந்தாங்க. பாருங்க, அடிமையை போல இருந்தார், வாய் திறவாமல் இருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எல்லாம் தலை நிமிர்ந்து பாருங்க. ஆனா அவர் தேவகுமாரன், அவர் அடிமையை போல வாழ்ந்தார். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அடிமையை போல கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை நடத்தணும். சத்தியம் புரியுதா? மறுபடியும் சொல்ற பாருங்க. பிசாசுக்கும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் பாவ இன்பங்களுக்கும் வழிபாடுகளுக்கெல்லாம் அடிமையாயிருந்த உங்களை குமாரனாகிய இயேசு தன் இரத்தத்தினாலே மீட்டெடுத்து கிரயம் கொடுத்து சொந்தமாக்கி பிள்ளைகள் என்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் மூலமா நம்மளை பூஸ்ட் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும்? அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தாலும், பிதாவுக்கு இயேசு சமமா இருந்தாலும், அவர் நான் பிதாவை போலதான் இருப்பேன், நான் பிதாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரியல. அவர் எப்படி இருந்தாராம்? ஒரு அடிமையை போல ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாராம். அல்லேலூயா. எதுவரையிலும் அடிமையை போல இருந்தாராம்? மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் அவர் எப்படி இருந்தாராம்? அடிமையை போல இருந்தார். ஆகையினால பிதாவாகிய தேவன் 11வது வசனம் எப்படி இருக்கு? பிதாவாகிய தேவன் அவரை என்ன செய்தாரா? உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாரும் அவருக்கு முன்பதாக முடங்கும்படியாக நாவுகள் எல்லாம் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படியான மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினாராம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே அதை சொல்றார் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே வந்து என் நுகத்தை